அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் நடு எழுத்தாக இல்லத்தெழுத்து வரும்பொழுது உள்ள சட்டத்தை பார்த்து வருகிறோம். நடு எழுத்துன்னு சொன்னால் அந்த 3 எழுத்தில் தான் பிரச்சனையே. 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்தாக மாற்றுறதுக்கு அனைத்துக்கும் ஒரு பொதுவான சட்டம் தான் வரும். இந்த 3 எழுத்து சொற்களில் நடு எழுத்தாக வாவு அல்லது ஏ வந்தால் அப்போ என்ன செய்யணும் என்றால் அதற்கு பொதுவான சட்டம்னு சிலது இருக்கிறது. சில சொற்களுக்கு சிறப்பு சட்டம்னு இருக்கிறது. இந்த சிறப்பு சட்டம் அந்த வகைக்கு மட்டும் வச்சுக்கிறணும். சரியா? அதில் பொதுவான சட்டம் என்னன்னு கேட்டால், இல்லத்துடைய எழுத்தாகிய வாவு ஏக்கி ஹரக்கத் இருந்து முன்னாடி ஃபத்தஹ் இருந்தால் அலிஃபா மாற்றணும். அது எல்லாத்துக்கும் உள்ளது. எங்கெல்லாம் இல்லத்துடைய எழுத்து இப்படி வருகிறதோ, வருங்காலம் வள்ளி விளக்கல் 3 எழுத்து 4 எழுத்தாக மாற்றுறது எந்த மாதிரி வந்தாலும் சரி, இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் என்று வந்துவிட்டால் அதை அலிஃபா மாற்றணும் என்பது பொது சட்டம். இது லாஸ்ட்டில் உதாரணமாக ரமயன் இருக்கிறது. உதாரணம் அது பிறகு நம்ம பார்க்க போகிறோம். ரமயன் இருக்கு, ரமய. இதில் கடைசியில் இல்லத்தெழுத்து இருக்கிறது. இதை ரமான்னு தான் சொல்லுவாங்க. இது நம்ம நடுவில் உள்ளதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு சொல்வதாக இருந்தால் ரமய, இந்த இல்லத்தெழுத்து கடைசியில் போய் இருக்குது. ஆனால் இதுக்கும் இதான் சட்டம், புது சட்டம். என்ன சட்டம்? ஏக்கி ஹரக்கத்து, ஏக்கி முந்தின மீமுக்கு ஃபத்தஹு. ரமய ரமா, கசவ கசா. அப்போ இந்த பொது சட்டம்ங்கிறது உன் மனசில் வச்சுக்கிறங்க. இப்போ நீங்கள் படித்த இந்த சட்டம் நடுவில் இல்லத்து வந்தாலும் அதான் சட்டம், கடைசியில் வந்தாலும் அதான் சட்டம். என்ன சட்டம்? வாவு ஏக்கி ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தஹு இப்படி இருந்தால் அதை வாவியை அலிஃபா மாற்றிடணும். சிறப்பு சட்டம் என்ன என்று கேட்டால், சென்ற கால வினையில் பெண்பால் பன்மையில் இருந்து தன்னிலை பன்மை வரைக்கும் உள்ள சொற்களுக்கு சிறப்பு சட்டம் வச்சுருக்கிறாங்க. கால காலா காலு காலத்து காலத்தா வரைக்கும் தான் இந்த சட்டம். அந்த குல்னாவிலேருந்து குல்னா வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு வகையான சொல்லுக்கு ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சென்ற கால வினையில் உள்ளது. நடுவில் இல்லத்து வரும்போது உள்ள சட்டம்னு விளங்கிக்கிட்டால் போதும். அதை உதாரணம் விளக்கமாக சொல்வதாக இருந்தால் பாருங்கள். அது அந்த பாடத்தை விளக்கி சொல்வது. கவலைன்னு இருக்கிறது, இது அசல். கவலைங்கிறது அசல். கவலவை என்ன செய்யணும்? பொது சட்டத்தின் பிரகாரம் கால, கவலவை பொது சட்ட பிரகாரம் காலன்னு மாற்றிடுறோம். கால காலா காலு காலத்து காலத்தான்னு வந்துருச்சா. அப்புறம் கவல்ன ஃபால்னு தானே வரணும். ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத்து ஃபாலத்தா ஃபால்ன. அப்போ கவலை கவலா கவலு கவலத்து கவலத்தா கவல்ன. அப்படி அந்த அலிஃபை மாற்றாமல் சொல்லிட்டு பாருங்கள். கவலை கவலா கவலு கவலத்து கவலத்தா கவல்ன. இந்த கவல்னு வந்துருச்சு. இப்போ கவல்னு வந்தால் இப்போ பொது சட்டப்படி என்ன செய்யணும்? இந்த வாவை அலிஃபா மாற்றணும். ஏன் அலிஃபா மாற்றணும்? வாவுக்கு ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தஹு, அலிஃபா மாற்றணும். மாற்றினா கால்ன, மாற்றின பிறகு இப்படி வரும், கால்னு வந்துடும். சரி, கால்னு வரல. இங்கே என்ன பிரச்சனை வருது? காண்டு நீட்டுறோம்ல, அது ஒரு சுக்கூணும். இல்ன்று போட்டிருக்கோம்ல, அது ஒரு சுக்கூணும். 2 சுக்கூணும் அடுத்தடுத்து வந்துச்சின்னு சொன்னால் அந்த இல்லத்தில் என்ன செய்யணும்? போக்கிடணும். அப்போ கல்னன்னு வந்துருச்சு. ஆனால் கல்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் சிறப்பு சட்டம்னு சொன்னேன். கல்னு தான் சட்டம். என்ன செய்கிறாங்கன்னா குல்னு தான் சொல்லுவேங்கிறாங்க. அதாவது கால காலா காலு காலத்து காலத்தா வரைக்கும் பொதுவான ரூல். இங்கேயும் பொதுவான ரூல் படி என்ன வரணும்னா கல்ன என்று வரணும். ஏன்னா கவல்னன்று இருக்கிறது, கால்னன்று வரும். கால்னங்கிறதுல 2 சுக்குனுக்காக அலிஃபை எடுத்துட்டோம்னா கல்னன்று வரும். கல்ன என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அதை கல்ன கல்ன கழுத்த கழுத்துமா கழுத்தும்னு தானே சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டோம். இதுக்கு வேறு மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோங்கிறாங்க. அது என்ன? குல்ன. அந்த வாவு இருக்கும் என்று சொன்னால் அதனுடைய பெண்பால் பன்மையை குல்ன சொல்லுங்கங்கிறாங்க. சரியா? அதனால் சிறப்பு சட்டம் நான் சொன்னேன். இது இதுக்கு மட்டும் உள்ள ஒரு சட்டம். அதே மாதிரி கவமை, சில சொற்கள் அதே மாதிரி உள்ள சொற்கள் எடுத்துக்காட்டினா உங்களுக்கு என்ன செய்யுங்க? அந்த மொழியும் தெரிஞ்சுக்கிறவங்க, அந்த சட்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய கவமன் இருக்குது. கவமண்டா காம, நின்றான். காமண்டா என்னது? நின்றான். காமவுலேருந்து என்ன வரணும்? கவமன்ட்டு வச்சு பாருங்கள். கவம கவமா கவமும்
கவமத்து கவமத்தா கவம்னாண்டு வரணும். இப்படி தானே வரணும் பெண்பால் பன்மையில். பெண்பால் பன்மை தானே பஞ்சாயத்து. இப்போ அப்போ கவம்னாண்டு வந்தால் என்ன செய்யணும்? வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, முன்னாடி ஃபத்தஹ் இருக்கிறது, காம்ன அப்படின்னு வரும். காம்னன் வந்தால் அலிஃபுக்கு ஒரு சுக்குன்னு மீமுக்கு ஒரு சுக்குன்னு இருக்குது, அலிஃபை எடுத்துடணும். கம்ன இதை கம்ன இதான் சொல்லணும். ஆனால் கும்னங்கிறாங்க. கம்னன்னு சொல்லாமல் என்ன செய்கிறான்? கும்ன என்று சொல்கிறான். கும்ன வந்து கடைசி வரைக்கும் சொல்கிறான். அதே மாதிரி இப்போ காமண்டா நின்றான், கும்துன்னா நான் நின்றேன், கும்னா நாங்கள் நின்றோம் அப்படின்னு வந்துடும். இப்போ சாமண்டா நோன்பு வைத்தான், சவமண்டா நோன்பு நோற்றான்னு அர்த்தம். அதை எப்படி சொல்லணும்? சாம என்று சொல்லணும். சாம சாமா சாமு சாமத்து சாமத்தா சம்னன்னு தானே சொல்லணும். சும்னம்பாங்க. சும்ன அவர்கள் நோன்பு நோற்றார்கள், சும்து நான் நோன்பு நோற்றேன், சும்னா நாங்கள் நோன்பு நோற்றோம். அப்போ சாமவில் இருந்து சும்தும், காமவில் இருந்து கும்தும், காலவில் இருந்து குல்தும், இந்த மாதிரி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அது மாதிரி காணன் இருக்குது, கவனன் இருக்குது. காண கவன்னு வருது. கவன்ன காணன்னு சொல்லணும். ஆனால் என்ன செய்வாங்கன்னா குன்னங்கிறாங்க. காணும் காணத்தா குன்னவுல ஏன் சத்து வருதுன்னா காணவுல ஒரு நூன் வர்றதுனால, காணவுலே ஒரு நூன் இருக்கிறதுனால என்ன செய்கிறது? பெண்பால் பன்மைக்கு உள்ள நூனு ஒன்று, காணவுல இருந்த நூனு ஒன்று, அதுக்கப்புறம் குந்துமா குந்தும் குந்தி குந்துமா குந்துன்னா குந்து குன்னா இப்படின்னு மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஹபீஃபன் இருக்குதா, இங்கே வேறு சட்டமாக்கிறாங்க. ஹபீஃபங்கிறது ஃபைலன் இருக்கிறது. ஹபீஃபவுலேருந்து என்ன ஹாபத்தா ஹபீஃபுன என்று அசல் வரும். ஹபீஃபுன என்று வரும் பொழுது வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, முன்னாடி ஃபத்தஹ் இருக்கிறது, வாவை அலிஃபா மாற்றி ஹாஃபுனான்னு இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஹாஃபுன இப்படி சொல்லணும். இப்படி சொல்லும் பொழுது அலிஃபுக்கு ஒரு சுக்குனு, ஃபேக்கு ஒரு சுக்குனு. அப்போ அலிஃபை நீக்கிறணும். ஹஃப்னா இப்படி சொல்லணும், இல்லை ஹிஃப்னு சொல்லுங்கிறாங்க. அப்போ ஹாஃபுக்கு எப்படி சொல்லணும்? ஹாஃபு ஹாஃபத்தா ஹிஃப்ன ஹிஃப்துமா ஹிஃப்து நான் பயந்தேன், ஹிஃப்னா நாங்கள் பயந்தோம் அப்படின்னு சொல்கிறது உழுது. அதே மாதிரி தாளத்தா தல்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி சாமு அப்படின்னா சும்ன சவமண்டு வருதுல்ல, சவமண்டு வந்துச்சுன்னு சொன்னால் சாம இது சீன் உள்ள இது சாது வச்சா நோம்புக்குள்ளே சொல்லி இது இல்லை. சாது வச்சோம்னா சவமன்னா நோம்புக்குள்ளது, இது சாமன்னா ஒரு தவணை கொடுக்கறது, சடை வாய்ப்புறது அர்த்தம் உள்ள சொல்லுது. சாமத்தா சும்ன இப்படி சொல்லிக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ உள்ள சொல்ல இருக்குன்னு வைங்க, பாவு பாத்தா பின எப்படி வரும்? பையனாண்டு வரும், பகனாண்டு தான் அதுலேயும் வரணும். ஆனால் பகனாண்டு சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா பையானாண்டு வரும். அதை வந்து அலிஃபா மாற்றி பாகனாண்டு வரும். அப்போ அலிஃபை 2 சுக்குனுக்காக எடுத்துட்டோம்னா பாகனாண்டு வரும். பாகனை சொல்லாது நீ பின சொல்லுங்கிறாங்க. சரியா? அப்போ பாவுக்கு என்ன செய்யணும்? பின என்று சொல்ல வேண்டும். அது மாதிரி ஜயதன்னா அதிகமாக்கினான், அதை ஜாதன்னு சொல்லுவார்கள். ஜாதவை சொல்கிறது ஜயதுனு வரும். ஃபால்ன ஜயதுனுடைய சட்டம் என்ன? ஏக்கி ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது, ஜாதுனு வரும். இந்த ஜாதுனு வரும்போது என்ன ஆகுதுன்னா அலிஃபுக்கு ஒரு சுக்குனு, தாலுக்கு ஒரு சுக்குனு, ஜிதுனங்கிறாங்க. உள்ள சொல்லுக்கு என்ன செய்கிறாங்க? ஜதுனன்னு சொல்லாமல் ஜிதுத்துமா ஜிதுத்தும் ஜித்து அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி ஷன்னு வரணும். உள்ள சொல்லு சேத்துமா சேத்தும் சேத்துமா சேத்துன்ன. அதே மாதிரி உள்ள சொல்லு ஜாண்டா வந்தான், ஜித்து நான் வந்தேன், ஜத்துன்னு சொல்லக்கூடாது. ஜாவு ஜாத்தா ஜின ஜேத்துமா ஜேத்தும் ஜேத்துமா ஜேத்துன்னா ஜேத்து ஜேனா. அதுதான் அந்த சர்வ் போட்டு காட்டியிருக்கிறோம். காலோ காலத்தா குல்ன. இங்கேருந்து ஒரே மாதிரி மாறிடும். குல்த்துமா குல்த்தும் குல்த்துமா குல்த்துன்ன குல்த்து குல்னா. அதே மாதிரி ஷாவுலையும் எல்லாமே போட்டு காட்டியிருக்கு. ஷாவுலையும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாகி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஷாவு ஷாத்து ஷாத்தா ஷின
ஏன் ஷேனா ஏ உள்ள சொல்லு. அப்போ ஷேத்தா ஷேத்துமா ஷேத்தும் ஷேத்து ஷேத்துமா ஷேத்துன்னா ஷேத்து ஷேனா. இது வரைக்கும் என்னது சென்ற கால வினையை நம்ம பார்த்துட்டோம். இதில் எதிர்மறை வந்து மா சேர்க்க, அதில் பஞ்சாயத்து வராது. மாக்கால மாக்கால மாக்காலும் மாக்காலத்து மாக்காலத்தா மாக்குள்ன இந்த மாண்டா இல்லைன்னு அர்த்தம். அந்த இல்லைங்கிறது சென்ற நசர மாநசரங்கிறீங்கல்ல, அது மாவை சேர்க்கறதான தவிர வினை சொல்லில் எந்த ஒரு மாற்றமும் வராது. அப்போ காலவுக்கு எதிர்மறை என்ன மாக்கால, அதில் வராது. செயற்பாட்டு வினை இருக்குல்ல, அதில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. இந்த 3 எழுத்து சொல்லில் மட்டும்தான் அந்த நடுவில் இல்லத்து வரும்போது மட்டும்தான் அந்த பஞ்சாயத்து. அந்த 3 எழுத்தில் சென்ற கால வினையில் அதுவும் எதில் சென்ற கால வினையை சொல்லணும் அந்த பஞ்சாயத்துலாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ சென்ற கால வினையை சொல்லலை. இப்போ காலண்டா சொன்னான்ங்கும் போது அதுக்கு மஜ்ஹூல் சொல்லணும். பானா விற்றான் அர்த்தம், அதுக்கு மஜ்ஹூல் சொல்லணும். மஜ்ஹூல் சொல்கிறத என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பையான்னு இருக்குல்ல, பாவுடைய அசல் என்ன பையா. மஜ்ஹூல் எப்படி சொல்லணும், நீங்கள் ஏற்கனவே படித்த சட்ட பிரகாரம் புய்யான்னு சொல்லணும். நசர நுசிர லரப லுரிப கத்தலை குத்தில, இப்படி தானே சொல்லி அப்படி தான் மஜ்ஹூல் வரணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்மாக புய்யான்னு சொல்கிறது இருக்குல்ல பிங்கிறாங்க. எந்த ஒரு பொது சட்டத்தில் இது வராது. அப்படி தான் சொல்லுவாங்க. புய்யான்னு இருக்குல்ல, பாவுக்கு பாண்டா விற்றான், பிஐ என்றால் விற்கப்பட்டான். பாண்டா விற்றான், பாவுக்கு மஜ்ஹூல் என்னடான்னு கேட்டால் பிங்கிறாங்க. நல்லா விளங்கிருச்சிங்களா? இது சிறப்பு சட்டம். அப்போ காலவுக்கு காலன்னா சொன்னான், கீழே சொல்லப்பட்டான், மனுஷன் சொல்லப்பட்டது, கீழனா என்னது சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜாதன்னா அதிகரித்தான், ஜீத அதிகரிக்கப்பட்டது, ஜாத ஜீத. அது மாதிரி ஹாஃப பயந்தான், ஹீஃப பயமுறுத்தப்பட்டான். அப்படிங்கிற இந்த பட்டான்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் மஜ்ஹூலு எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம். அது வா உள்ளதாக இருந்தாலும் சரி, ஏ உள்ளதாக இருந்தாலும் சரி, ஃபால ஃபைல ஃபவுல எப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே தான். இப்போ பரிச்சமில்லை அம்புட்டுக்குமே இந்த முதல்ல உள்ள ரிவர்ஸில் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அனைத்துக்குமே சொல்கிறதா இருந்தால் இப்போ பாருங்கள் காலன்னு இருக்குதா, காலவுக்கு மஜ்ஹூல் என்ன கீழே, காலவுக்கு மஜ்ஹூல் கீழே. காமவுக்கு மஜ்ஹூல் என்ன கீமை. காணவுக்கு காணவில் மஜ்ஹூல் வராது, அந்த கருத்துப்படி வராது. சொல்கிறாண்ட கீனண்டு வரணும். அதே மாதிரி ஹாஃப ஹீஃப தால தீல சாம சீம பா பி ஜாத ஜீத ஷா ஷி ஜா ஜி ஜி என்றா ஜாண்டா வந்தான், ஜி என்றா கொண்டு வரப்பட்டான்டா கொண்டு வரப்பட்டான் அர்த்தம். ஜி இதே மாதிரி அதாவது மஜ்ஹூலை பொறுத்து சென்ற கால வினையில் நடுவில் இல்லத்தெழுத்து வரும் பொழுது, நல்லா கொஞ்சம் நடுவில் இல்லத்தெழுத்து வரும் பொழுது சென்ற கால வினையில் மாத்திரம், வருங்காலத்துக்கு வேறு சட்டம் இருக்குது. இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது சென்ற கால வினை மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து வருங்காலம் எடுக்கணும், அப்புறம் ஏவல் எடுக்கணும், அப்புறம் இதிலேருந்து இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும்னு பார்க்கணும், இஸ்முல் மஃபூல் பார்க்கணும், இதிலேருந்து எல்லா சொற்களையும் எடுத்து பார்க்கணும். நம்ம இதை எதை மட்டும் பார்த்துட்ருக்குறோம், சென்ற கால வினை சொல்ல மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த சென்ற கால வினையில் உள்ளதை வந்து மாரூஃபை பார்த்துட்டோம். மஜ்ஹூல் ஆக்கிறதாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எல்லா சொற்களுமே, அதாவது ஃபஅலன்னு இருந்தாலும் சரி, ஃபஇலன்னு இருந்தாலும் சரி, ஃபவுலன்னு இருந்தாலும் சரி, வாவு இருந்தாலும் சரி, நடுவில் ஏ இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதனுடைய மஜ்ஹூல் என்னன்னு கேட்டால் ஃபீல. அந்த ஃபஅலன்னு இருக்குல்ல, ஃபுஇலன்னு இருக்குல்ல, ஃபுஇலங்கிறதுக்கு பதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஐனை ஏ ஆக்கிருங்க, ஃபீலங்கிற மாதிரி ஸ்டைலில் சொல்கிறாங்க. எல்லாமே அப்படி தான். ஜாண்டா ஜி சாமண்டா சீம, அப்புறம் ராமண்டா ரீம. அந்த மஜ்ஹூலுடைய அமைப்பு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி வந்து மாற்றிடுறாங்க. அது மாத்திரக்கு ஒரு சர்ஃபுக்கு உதாரணம் காட்டுறா இருந்தால் அந்த காட்டிருக்கு பாருங்கள். பா இருக்கா, இது பா, இது மாரூஃபு, பி மஜ்ஹூலு. பாவுக்கு மஜ்ஹூலு சொல்ல சொன்னால் என்ன செய்யணும், பி. காலவுக்கு மஜ்ஹூலு கீழே, ஹாஃபவுக்கு மஜ்ஹூலு ஹீஃப, பா பி பாண்டா விற்றான், பி ஆண்டா விற்கப்பட்டான், பா இருவர் விற்றார்கள்,
பிஆ இருவர் விற்கப்பட்டார்கள், பாவு பலர் விற்றார்கள், பிஉ வந்து பலர் விற்கப்பட்டார்கள். சரி, அப்புறம் பாஅத்து, பிஆத்து, பாஅத்துனா விற்றாள் பொம்புளை, பிஆத்து என்றால் விற்கப்பட்டாள். பாஅத்தா இரு பெண்கள் விற்றார்கள், பிஆத்தா இரு பெண்கள் விற்கப்பட்டார்கள் ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, பெண்பால் பன்மை இருக்குல்ல, அதில் பின்னு சொன்னீங்கல்ல, பின்னா என்னது, பல பெண்கள் விற்றார்கள் அர்த்தம். மஜ்ஹூல் என்னடான்னு கேட்டால் அதையும் பின்னுங்கிறாங்க. மறு மஜ்ஹூல் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த நடுவில் இல்லத்தெழுத்து வரும்போது சென்ற கால வினையில் பெண்பால் பன்மையில் இருந்து தன்னிலை நாங்கள் வரும்ல தன்னிலை, அந்த தன்னிலை பன்மை வரைக்கும் உள்ள எல்லா சொற்களையும் மஅரூஃபையும் மஜ்ஹூலையும் ஒரே மாதிரி சொல்வார்கள். பா பா பாவு பாத்து பாத்தா பின, பிஆ பிஆ பியு பியத்து பேத்தா பின. அப்போ பின என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. பின என்றால் பல பெண்கள் விற்றார்கள், பல பெண்கள் விற்கப்பட்டார்கள். விற்கப்பட்டார்கள் என்பதற்கு பின தான், விற்றார்கள் என்பதற்கு பின தான். அப்போ சென்ற கால வினையில் இந்த பெண்பால் பன்மையில் இருந்து கடைசி வரைக்கும் உள்ள சொல்லுக்கு வந்து மாரூஃப் மஜ்ஹூலுக்கு வேறுபாடு இல்லை. பயன்படுத்துகிற இடத்தை வைத்து கொண்டு இது வந்து மஜ்ஹூலாக தான் வந்திருக்குது, இது மாரூஃபாக தான் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். தனியாக கேட்டால் பின்னா என்ன அர்த்தம், பித்து, அது பேத்தான்னு வருது. பேத்தனா என்ன அர்த்தம், நீ விற்றாய், நீ விற்கப்பட்டாய்க்கு அதே சொல்லுதான். பேத்த நீ விற்றாய், பேத்த நீ விற்கப்பட்டாய். அப்போ மாரூஃபு மஜ்ஹூல் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. பேத்துமா நீங்கள் இருவரும் விற்றீர்கள், பேத்துமா இது மஜ்ஹூல். ஷாப்பாக இருக்கிறது வந்து மாரூஃபு, புழுவாக இருக்கிற மஜ்ஹூல். ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா, இல்லை. பேத்தும் மாரூஃபு, பேத்தும் மஜ்ஹூல், ரெண்டு ஒன்று தான். அப்போ பேத்தி பேத்துமா பேத்துன்ன அதே தான், பேத்தி பேத்தும் பேத்துன்ன. பேத்து பேனா, பேத்து பேனா நான் விற்றேன் நாங்கள் விற்றோம் இருக்குல்ல, அதையே அர்த்தம் எப்படி வரும்னா பேத்து நான் விற்கப்பட்டேன், பேனா நாங்கள் விற்கப்பட்டோம். அப்போ இந்த மஜ்ஹூலை பொறுத்த வரைக்கும் ஒரே யூனிஃபார்மாக ஒரே மாதிரி ஆக்கிட்டாங்க. நீ கண்ணை முடிக்க சொல்லிட்டு போயிடலாம். எந்த சொல்லுக்கு மஜ்ஹூல் 3 எழுத்து சொற்களில் நடுவில் வாவியை இருந்தால் அதுக்கு மஜ்ஹூல் சென்றகால மஜ்ஹூல் கேட்டால் என்ன செய்யணும், ஃபீலங்கிற மாதிரி ஃபே லாமு ஐனை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஏயை வச்சுருங்க. ஃபீலங்கிற ஸ்டைலில் சொல்லணும். அப்போ சாம சீம, காம கீம, கால கீல, பால பீல, அது சில சொற்கள் இப்படி மஜ்ஹூல் வராது, அந்த அர்த்தம் அந்த தானே வரும். அதாவது சில சொற்களுக்கு வந்து செயற்பாட்டு வினை வராத சொற்கள் இருக்கும். அப்படி அந்த வரக்கூடிய சொற்களாக இருந்தால் அதுக்கு எப்படி வரும், பின பித்த பித்துமா இப்படி தான் வரும். இப்போ காலவில் சொல்லி கேட்டால் என்ன செய்யணும், கால காலா காலு காலத்து காலத்தா குள்ன வச்சா இந்த வாவில் என்ன செய்யணும்னு கேட்டால் இதில் என்ன செய்கிறாங்கன்னா இதில் மட்டும் மாற்றுறாங்க. வாவுடைய சொல்லாக இருந்தால் என்ன செய்கிறாங்க, ஏயுடைய சொல்லுக்கு என்னன்றாங்க. காலத்து காலத்தா குள்னு வருதில்ல, குள்னனா என்ன அர்த்தம், அவர்கள் பல பெண்கள் சொன்னார்கள், சொல்லப்பட்டார்கள் மீனிங் வராது, சொல்வதாக இருந்தால் அதையும் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மஜ்ஹூலில் என்ன இருக்குன்னு கேட்டால் வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒரே மாதிரியாக சொல்கிறாங்க. அப்போ இந்த இல்லத்துடைய பாடத்தில் வந்து நடுவில் வாவியை வரும் பொழுது சென்றகால வினை சொல்லு மாத்திரம் ஒரு பொதுவான ஒரு உசூல் விதியின் கீழே வராமல் இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஸ்டைலில் என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க. வேறு வேறு இல்லத்துக்கள்லாம் சட்டத்தில் கொண்டு வந்துடலாம், வேறு வேறு இல்லத்துடைய சட்டங்கள்லாம் ஒரே மாதிரியாக வரும். இதுக்கு மாத்திரம் என்ன செய்கிறாங்கன்னா எப்படி வரணும் என்று அவங்க ஒரு ரூலை வச்சுருக்கிறாங்களோ அந்த ரூலே மாறுதில்லை, அந்த ரூலை தானே மாறுது. பயா என்று இருக்கும்போது பாகுனாண்டு வரணும், பாகுனாண்டு வராமல் என்ன செய்கிறாங்க, பின்ன்றான மாற்ற தானே செய்கிறாங்க, அந்த சட்டத்தை மாற்றி சொல்கிறாங்க. அப்போ சென்றகால வினையில் உள்ள இந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து வருங்கால வினை. வருங்கால வினை இருக்குல்ல, வருங்கால வினைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொது சட்டம், இதுக்கெல்லாம் பொதுவான சட்டம். என்ன சட்டம்னு கேட்டால் இல்லத்துறை எழுத்துக்கு வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஹரக்கத்து இருக்குது.
இல்லத்து எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது, இல்லத்து எழுத்துக்கு முந்தின எழுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது. நல்லா வழங்கி இல்லை ஹரக்கத்து எதுக்கு இருக்குது? இல்லத்துறை எழுத்துக்கு இதுக்கு முந்தி ஒரு சட்டம் படித்தோம். இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து, முந்தின எழுத்துக்கு ஹரக்கத்து ஃபத்தகு. அப்போ இல்லத்துறை எழுத்து அலிஃபா மாற்றிடுவோம். அதை நம்ம படித்தோம். இப்போ என்னென்னு கேட்டால், இப்போ புது சட்டம் என்ன வேறு சட்டம்னு படிக்கிறோம்னு கேட்டால், இப்போ இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்குது. ஹரக்கத்து இருக்கும்போது முந்தின எழுத்துக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் சுக்கூன் இருக்குது. இப்படி இருக்குது. இப்போ படிக்கிறேன்னு இப்படி இருக்குது, இர்வன்னு இருக்குது. இர்வங்கிற சொல்ல எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இதில் வாவு இல்லத்துறை எழுத்து, அதுக்கு ஹரக்கத்து, ஏதோ ஒரு ஹரக்கத்து இருக்கிறது. அதுக்கு முந்தின எழுத்துக்கு முதல்ல ஃபத்தஹ் இருக்குது. சில அந்த சட்டம் பார்த்தோம். முந்தின எழுத்துக்கு இப்போ சுக்கூன் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவது? இப்படி 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 அமைப்பு வந்தால் என்ன செய்வது? இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் வருங்காலம் உங்களுக்கு எப்படிங்கிறது புரியும். வருங்கால வினை சொல்ல அறிந்து கொள்வதற்கு இந்த பொது சட்டத்தை நீ அறிஞ்சு ஆகணும். அப்போ இர்வ என்று இருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இல்லத்துறை எழுத்து இது பலவீனமான எழுத்து, இதுக்கு இந்த ஹரக்கத்தை கொடுக்கறத விட பலமான எழுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாவுக்கு இருக்கிற ஃபத்தகை தூக்கி ராவு கொடுத்து போடணும். இருவன் இருக்குல்ல, இருவை என்பதில் வந்து என்ன செய்யணும்? இந்த வாவுக்கு இருக்கிற இந்த ஃபத்தகு, இதுக்கு வாவுக்கு ஃபத்தகு சரியில்லை, எடுத்துடணும். அந்த ஃபத்தகை எங்கே கொடுத்துடணும்? ராவு கொடுத்துடணும். ராவு கொடுத்துட்டோம்னா என்ன வாயிரும்? மாறிக்கிடுச்சு. இருவை என்றால் ரா, இருவை என்றால் ரான்னு வந்துருச்சு. சரி, இப்போ வந்து இருவின்னு வருது. இப்போ எப்படி வருது? இப்படி இருக்குது. இருவின்னு என்ன அர்த்தம்? வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, முந்தினதுக்கு சுக்குன் இருக்கிறது. இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், வாவுடைய அந்த ஹரக்கத்தை கொண்டு போய் ராவு கொடுத்தனே. ரா வந்து பலவீனம் இல்லாத எழுத்து, வலிமையான எழுத்து. வாவுங்கிறது பலவீனமான எழுத்து. பலவீனமான எழுத்துக்கு வந்து ஹரக்கத்தை விட சுக்குன் தான் லேசு என்ற காரணத்தினால என்ன செய்கிறாங்க? இந்த இருவின்னு இருந்துச்சுன்னு சொன்னால், இதில் இந்த பாவுடைய ஹரக்கத்தை எடுத்தாலே சுக்குனாகி போயிடும். எடுத்தாலே என்ன போயிடும்? அதில் சுக்குனாகி போயிடும். வாவில் இருந்த அந்த கசரை இங்கே கொடுத்துடணும். இருவி என்றிருந்தால் என்ன செய்யணும்? இருவி ரிவுண்டு ஆயிரும். ரிவுண்டு ஆச்சுன்னு சொன்னால், நீங்கள் ஏற்கனவே ஒரு சட்டம் படிச்சிருக்கிறீர்கள, ரிவுண்டு சொல்லலாமா? ரிவு என்பதற்கு என்ன சட்டம்? வாவுக்கு சுக்கூனு, முந்தினது கசர் இருந்தால் வாவு என்ன மாறிக்கிறேன்? ஏயா மாறிக்கிறோம்ல. இருவி என்பது வந்து ஏதாவது ரிவ்வுன்னு இருக்குல்ல, ரிவ்வு எப்படி ஆயிரும்னு கேட்டால், அந்த வாவு இப்போ ஏயா மாறிக்கிறோம். ரீ. அப்போ ஏற்கனவே இருந்த வடிவம் என்ன? இருவி. ஏற்கனவே இருந்த வடிவம் என்ன? இருவி. அதை இன்னொருக்கா போட்டு காட்டுறான். இருவின்னு இருக்குது, நல்லா கவனி. இருவி அசல். இருவி என்று இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இல்லத்துறை எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிறது, முந்தின எழுத்துக்கு சுக்குன் இருக்கிறது. அப்போ இந்த ஹரக்கத்தை அதுக்கு மாற்றிடணும். இந்த வாவுக்கு இருந்த கசரை எங்கே மாற்றிடணும்? ராவுக்கு மாற்றிடணும். ராவுக்கு மாற்றிட்டீங்கன்னா ரிவ்வுண்டு ஆயிரும். இப்படி வந்துடும். இப்படி இருந்தது முதல் கட்டமாக இப்படி மாறும், ரிவ்வுண்டு மாறிடும். சரி, ரிவ்வுண்டு மாறினுச்சுல, மாறின பிறகு முதல்ல ஒரு பொது சட்டம் படித்தோம்ல. என்ன சட்டம் படித்தோம்? இல்லத்துறைய வாவுக்கு சுக்கூன் இருந்து முந்தின எழுத்து கசர் இருந்தால் வாவை ஏயா மாற்றணும் படித்தோம்ல. அந்த பிரகாரம் என்னவாயிரும்னு கேட்டால் ரீண்டு மாறிக்கணும். எந்த இடத்துல எல்லாம் ஈருவி என்று வருகிறதோ அதை ரீயா மாறிக்கணும். அது எடுப்பில் மாறாமல் ரெண்டு மாற்றம் அடைஞ்சு வரும். இருவி என்பது வந்து ரிப்பு என்று முதல்ல மாறும், மாறிவிட்டு அப்புறம் ரீ என்று மாறிடும். இருவி என்று இருவ என்று இருந்தால் ராண்டு ஒரேடியாக மாறி போயிடும், எடுப்பிலே மாறிடும். இருவ என்று இருந்தால் அதையும் போட்டு பார்த்துரும் பாருங்க. இருவன் இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தால் வாவுடைய ஹரக்கத்தை ராவு கொடுத்துறீங்க. கொடுத்தா என்ன செஞ்சேன்? ரவுண்டு வருமா? இந்த இருக்குது ரா வந்து வாவுக்கு சுக்குணும். இருவை என்று இருந்தால் ரவ். இதில் பஞ்சாயத்து கிடையாது நமக்கு. இருவன் இருக்கிறது. அந்த இருவங்கிறதுல உள்ள வாவில் இருக்கிற ஃபத்தகை ராவுக்கு தூக்கி போட்டிங்கன்னா ரவுண்டு வருது. ரவுண்டு சொல்வதற்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கா? சட்டத்தில் இருக்காரோ? இல்லை. ஏன்னா இல்லத்துக்கு சுக்கூன் இருந்து முன்னாடி வந்து கசரி இருந்தால் தான் பஞ்சாயத்து.
வாவுக்கு சுக்கூன் இருந்து முன்னாடி ஃபத்தஹ் இருந்தாலும் பஞ்சாயத்து கிடையாது, முன்னாடி லம் இருந்தாலும் பஞ்சாயத்து கிடையாது. பஞ்சாயத்து கிடையாதுன்னா அப்படி சொல்லலாம்னு அர்த்தம். அப்போ இர்வ என்று இருந்தால் ரவ் அப்படி மாறிக்கிறோம். இர்வி என்று இருந்தால் அது 2 ஸ்டேஜை கடந்து வரும். இர்வி என்பது வந்து ஃபஸ்ட்டு ரிவ்வுண்டு வரும். ரிவ்வுன்னு அடுத்து ஒரு இடைஞ்சல் வருது. ரிவ்வுன்னு வரக்கூடாது. இது வந்து வாவுக்கு அரக்கத்தத்துக்கு ரேகை கொடுத்துட்றோம். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ரிவ்வுண்டு வந்துடுது. ரிவ்வுண்டு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நம்ம ஏற்கனவே ஒரு சட்டம் படிச்சிருக்கிறோம். வாவுக்கு சுக்கூனு முந்தி கசர், வாவு ஏயா மாறிக்கிறோம். அப்போ இர்வி என்பது என்னவாயிரும்? ரீண்டு மாறிக்கிறோம். சரி, அப்போ இர்வுன்னு இருக்கிறது, இப்படி இருக்குது இர்வு. இப்போ என்ன இருக்கிறது? வாவுக்கு லம் இருக்கிறது, முந்தினக்கு சுக்கூன் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? அந்த வாவுக்கு இருக்கிற லம்பத்திக்கு அங்கே மாற்றிடணும். அதுக்கு இர்ன்னு இருந்துச்சுல, அந்த இர்ருங்கிற ரூ ஆக்கிடணும். ரூ ஆக்கி வாவுக்கு சுக்கூன் ஆக்கிடணும். இர்வு என்றால் ரூ. இது ஏதாவது சேஞ்சு பண்ணணுமா? பண்ண வேண்டியதில்லை. இர்வு என்று இருந்தால் ரூ என்று சொல்வது வந்து மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கேயும் மாற்றினேன் இங்கேயும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த முதல்ல ஒரு உதாரணம் காட்டினோம்ல, இர்வ என்பதில் வந்து ஒரு மாற்றம்தான். என்ன மாற்றம்? வாவுடைய ஹரக்கத்தை ராவுக்கு வச்சிட வேண்டியது. ஹரக்கத்தை எடுத்துட்டால் சுக்கூன்னு விளைவிக்கிறேன். எப்போவுமே வாவுடைய ஹரக்கத்தை எப்போ தூக்கிட்டீங்களோ ஹரக்கத்து போனால் சுக்கூணும். அப்போ இர்வை என்பது ரவ். இப்போ ரவ் சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இர்வி இருக்குது. இர்வி என்பதில் வந்து ரிவ் உண்டாக்கணும். ரிவ்வு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? வாவுக்கு சுக்கூனும் முந்தி கசர், அதை ரீண்டு மாற்றிடணும். இர்வி என்றால் ரீண்டு மாறிக்கிறோம். சரி, இர்வுன்னு இருக்குது. இப்போ இர்வு என்பதில் என்ன செய்யணும்? மாற்றி விட்டு முடிச்சிருச்சு. ரூ, வாவுடைய லம்பத்துக்கு ரேக்கை கொடுத்துடணும். வாவு சுக்குனாகி போயிடும், ரூண்டு ஆயிரும். இது ஆயிடுச்சா? சரி, இதே வந்து இப்படி வச்சுக்கிடுவோம். ஏன் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க, இரிய. இப்போ இந்த இரியாவில் என்ன செய்யணும்? நீங்கள் ஏற்கனவே படித்த சட்ட பிரகாரம் இந்த ஏயுடைய ஹரக்கத்தை ராவுக்கு கொடுத்துடணும். கொடுத்தா என்ன ஆயிரும்? ராவு கொடுத்துருமா? கொடுத்துட்டோம். ஏக்கு என்ன இருக்குது? சுக்குன் இருக்குது, ரை. இரிய என்று இருந்தால் என்ன செய்யணும்? ரை. ரை சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். ஏக்கு முன்னாடி லம்மு வந்தால் தான் பிரச்சனை. ஏக்கு சுக்குன் இருந்து முன்னாடி ஃபத்தகம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, முன்னாடி ரீண்டு கசர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ருயின்னு வந்தால் தான் ஏ வாக மாத்திர பிரச்சனை வரும். அப்போ ஏண்டு எந்த இடத்துலலாம் வருகிறதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? ரைண்டு இதெல்லாம் வருங்கால வினையில் இப்படி வரும். இது எதுக்கு இப்படி சொல்லி காட்டுறோம்னு கேட்டு இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் வருங்கால வினையை மாற்றும் போது இந்த இதுக்குள்ளே தான் அடங்கும் எல்லாமே. அதுக்காக தான் இதை பண்ணுறோம். அது மாதிரி ஈன்னு இருக்குது. இர் ஏங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்குறோம்? ஈங்கிறத பார்க்குறோம். ஈங்கிறத என்ன செய்யணும்? ஏயுடைய ஹரக்கத்துக்கு ரேக்கை கொடுத்துடணும். கொடுத்தா ஏக்கு சுக்குனா ரீ. இதில் ஏதாவது பஞ்சாயத்து இருக்குதா? ரீன்னு சொல்ல வேண்டியதானே? என்றதை சொல்லக்கூடாது. என்ற இடத்துல வந்துச்சுன்னா அந்த ஏயுடைய ஹரக்கத்துக்கு ரேயில் கொடுத்து ரீண்டு ஆக்கிடணும். இதுலேயும் பஞ்சாயத்து கிடையாது. அப்புறம் இங்கே ஒரு பஞ்சாயத்து வரும். யூன்னு இருக்கிறது. இரு என்று யூ ஏக்கு லம் இருக்குது, முன்னாடி சுக்குன் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? லம்மத்துக்கு ரேக்கை கொடுக்கணும். ரேக்கை கொடுத்துட்டோம். ரேக்கை லம்மத்தையும் கொடுத்துடணும். லம்ம கொடுத்துட்டோம்னா ஏக்கு என்ன ஆயிரும்? சுக்குன் ஆயிரும், ருய். இது சொல்லலாமா? இது சொல்லக்கூடாது. இர்யு என்று இருந்தால் ருய் என்று வரும். ருய் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன்? ஏக்கு சுக்குன்னு முன்னாடி லம்மு இருந்தால் ஏயை வாவை மாற்றணும். வாவை மாற்றி என்ன செய்யணும்? ரூண்டு மாற்றி ஆகணும். அப்போ இந்த 6 எடுத்து பாருங்கள். ஆறு உதாரணம் காட்டியிருக்கிறேன். இதில் வந்து இதில் மாறலை. ஒரு மாற்றம், இது ஹரக்கத்தை மாற்றினோன்னே முடிஞ்சு போச்சு வேலை. இதில் வந்து அதுக்கு பிறகு ஒரு மாற்றம் செய்ய வேண்டியிருக்குது. இதில் மாறலை. இதில் அப்போ 6ல் வந்து 2ல் மாறுது. 4ல் ஹரக்கத்தை மாற்றினோட வேலை முடிஞ்சு போச்சு. எந்த 2ல் மாறுது? ஏக்கு சுக்கூனு முன்னாடி லம்மு. அப்போ ஏ வாவா மாறுது. ஏக்கு சுக்கூனு முன்னாடி லம்மு இருக்குது. அப்போ ஏ வாவா மாறி ரூண்டு மாறுது. அதே மாதிரி வந்து வாவுக்கு சுக்கூனு முன்னாடி கசரு ரீண்டு மாறுது. மற்ற இடங்கள்ல ஏன்னா ஹரக்கத்தைக்கு மாத்திரன்னு வேலை முடிஞ்சு போச்சு. எழுத்துடைய ஹரக்கத்தை தூக்கி முந்தி சுக்கூன் இருக்குல்ல, சுக்கூன் இல்லாட்டி பஞ்சாயத்து இல்லை, ரேக்கே ஹரக்கத்து இல்லாமல் இருக்குது, உனக்கு என்ன ஹரக்கத்து அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா இதை பிடிங்கி அங்கே கொடுத்துருவாங்க. இந்த ஒரு சட்டத்தை, இது ஒரு பொதுவான ரூலை வச்சுக்கிறங்க. என்ன ரூலு?
இல்லத்துடைய எழுத்துக்கு ஹரக்கத்து இருக்கிற, ஹரக்கத்துனா ஃபத்தஹு கசரு லம்மு எதுவோ இருக்கிறது. அதுக்கு முந்துன எழுத்துக்கு வந்து என்ன இருக்குது, சுக்குன் இருக்கிறது. இல்லத்துடைய எழுத்துக்கு முந்தின எழுத்து சுக்குன் இருக்குது. அப்படி இருந்தால் இல்லத்துடைய எழுத்தில் உள்ள ஹரக்கத்தை தூக்கி முந்தின எழுத்துக்கு மாற்றி விட வேண்டும். மாற்றின பிறகு நம்ம ஏற்கனவே படித்த சட்டத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்தால் ரவுண்டு சொல்லிட வேண்டியது. இருவின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஹரக்கத்தை தூக்கி மாற்றி ரிவ்வுன்னு சொல்லணும். சொல்லிவிட்டு இன்னொரு வேலை பார்க்க வேண்டியிருக்குது. என்ன வேலை? வாவுக்கு சுக்குன் இருக்கிறது, முன்னாடி கசர் இருக்கிறது, ஏற்கனவே ஒரு சட்டம் படிச்சிருக்கிறோம். அப்போ வாவை ஏயா மாற்றி இருவிங்கிற இடத்துல என்ன செய்யணும், ரீண்டு மாற்றிடணும். இருவு என்றால் ரூண்டு மாற்றணும். இரிய என்றால் ரை, ஒரு பஞ்சாயத்து இல்லை, ரைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இரி என்றால் ரீ, பஞ்சாயத்து இல்லை. இரியு என்றால் அப்போ ருயின்னு வந்து ரூண்டு மாறிக்கணும். இது ஒரு இதை விளங்கிக்கணும். இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா என்ன செய்யும், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து இதை அடிப்படையாக வைத்து வருங்கால வினையை, இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மூன்றெழுத்து சொற்களுடைய வருங்கால வினை பொதுவான சட்டப்படி ஒடியாந்தணும். சென்ற காலத்தில் மட்டும் தான் போட்டு குழப்புறாங்க. சென்ற கால வினையை சொல்லல தான் என்ன செய்கிறாங்க, அந்த மாருஃபை மஜ்ஹூலையும் ஒரே மாதிரி ஆக்குறாங்க. அந்த 5க்கு மட்டும் சட்டப்படி வந்துட்டு மீதிக்கெல்லாம் சட்டத்துக்கு விரோதமாக போகிறாங்கன்னு வர பார்க்குறோம். வருங்கால வினைக்கு அப்படி கிடையாது. ஒரு பொதுவான விதிகளை மற்றெல்லாம் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அது நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.